அடுத்தபடியாக சங்கீதம் 34 அதிகாரம் 10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆமென், அல்லேலூயா. சிங்கக்குட்டிங்க கூட என்ன பண்ணோம், ஒருவேளை அவங்க பசியோட பட்டினியோட இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனால் தெளிவாக சொல்லுகிறாரு, ஒரு நன்மையும், நன்மை குறையப்படாதுன்னு சொல்லலை, ஒரு நன்மையும் குறையப்படாது. இப்போ ஆண்டவர் நம்ம தேடும் பொழுது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். நம்ம மற்ற அதில் தான் சொல்கிறோம், மற்ற காரியத்துக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நம்ம தேடணும். இது காரியம் நடக்குமா, அந்த காரியம் நடக்குமா, இவங்கள பார்த்தா நடக்குமா, அவங்கள பார்த்தா நடக்குமா, இவங்க செய்வாங்களா, ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சுற்றி இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கக்கூடாது. நம்மை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குறைவுகள்லாம் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார்.